பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாகை சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பிதுரை பூங்காவிலிருந்து நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சகாதேவன். அங்கு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியுது. இது குறித்தான கூடுதல் தகவல்கள் பதிவு செய்யுங்க சகாதேவன். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் நேற்று இரவு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் நாகை தம்பிதுரை பூங்காவிலிருந்து நடந்தே சென்று இருபுறமும் நிற்கக்கூடிய திமுகவினர் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பெண்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு முதல்வரிடம் கை கொடுப்பதற்கு வருவதையும், அதே போல மிகுந்த மகிழ்ச்சியோடு குழந்தைகள் என அனைவருமே முதல்வரை சந்திப்பதற்கு இருபுறமும் திரண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து பொதுமக்களை 2 புறமும் இருக்கக்கூடிய பொதுமக்களை முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளருடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறார். திருமண விழா முடிந்த பிறகு நாகை அவுரித்திடலில் ஏற்கனவே இயங்கி வரும் அந்த பேருந்துகளுக்கு பதிலாக மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 54 புதிய பேருந்துகள், 51 புதிய புறநகர் பேருந்துகள் என 105 புதிய பேருந்துகளை தமிழக முதல்வர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். கிட்டத்தட்ட நாகை அரசினர் தொழிற்பயிற்சி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் 38,954 பயனாளிகளுக்கு 200 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட 8 துறைகளின் கீழ் கிட்டத்தட்ட 139 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளை திறந்து வைக்க உள்ளார். அதுபோல 81 கோடி ரூபாய் மதிப்பில் மீனவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த நாகை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்தும் பணியையும் தொடங்கியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பால்பண்ணச்சேரி பகுதியில் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டப்பட்ட தளபதி அறிவாலயத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்து மீண்டும் மாலை 4 மணிக்கு திமுகவினர் கிட்டத்தட்ட 37 பேர் மட்டுமே முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கும் தளபதி அறிவாலயத்தில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறார் 4 மணிக்கு. அந்த கூட்டத்திற்கு பிறகு சென்னை புறப்பட இருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரின் வருகை காரணமாக இந்த திருமண விழா மட்டுமில்லாமல் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் நாகை மாவட்டத்தில் நடப்பதால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் முதல்வர் வாகனத்திலிருந்து இறங்கே வந்து பொதுமக்களை அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு சந்தித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. பொதுமக்கள், குழந்தைகள் என அனைவருமே முதல்வரிடம் கை கொடுப்பதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு 2 புறமும் மகிழ்ச்சியோடு முண்டியெடுத்து ஓடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.